7வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு வார நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த அலசல். கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பலவற்றை நாம் இன்று விரிவாக விவாதிக்க உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் என்னென்ன என்று தற்போது பார்க்கலாம். சின்னசேலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3 மாணவிகள் உயிரிழந்த சம்பவம் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. அந்த கல்லூரியில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய முறைகேடுகளுக்கு அரசும் துணை போனதா விவாதிக்கலாம். அடுத்தபடியாக அதிமுக மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வைத்து வந்த பழக்கருப்பியா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இது குறித்து இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன விரிவாக விவாதிக்கலாம். அடுத்தபடியாக திருப்பூரில் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு மாணவன் 6ஆம் வகுப்பு மாணவனால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளான். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே வன்முறையில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன விவாதிக்கலாம். அதேபோன்று அடுத்தபடியாக 2008ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல், அந்த வழக்கில் 21 முன்னாள் சட்ட மாணவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்தும் நாம் இன்று விரிவாக விவாதிக்க உள்ளோம். அடுத்தபடியாக இந்த வருடத்துக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகள் அறிவிக்கப்படும் போது இதற்கான அரசியல் நோக்கங்கள் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் டாக்டர் சாந்தா அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தும் நாம் இன்று விரிவாக விவாதிக்க உள்ளோம். அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் கோயிலில் உள்ளே நுழைய முயன்ற பெண்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். கோயில்களில் பெண்கள் உள்ளே நுழைவதை தடுப்பது மரபா அல்லது சட்டமா விவாதிக்கலாம். அடுத்தபடியாக விளையாட்டுத்துறையில் ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி தற்போது T20 போட்டி தொடரை கைப்பற்றியுள்ளது. அதேபோன்று டென்னிஸில் சானியா மிர்சா மற்றும் மார்டினா ஹிங்கிஸ் இணை ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிருக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளனர். இது குறித்தும் நாம் இன்று விரிவாக விவாதிக்க உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு ஒன்றை கருத்து சித்திரமாக வரைவதற்காக ஓவியர் அரசு நம்மிடையே காத்திருக்கிறார். அரசு, இனி உங்களுடன். நன்றி சாரதா. வணக்கம் நேயர்களே. வழக்கம் போல் இங்கே ஒரு கார்ட்டூன் ஒன்று நான் வரைய போகிறேன். ஸோ மினிமம் கோடுகள் தான் அதில் இருக்கும். எப்படின்னா நீங்கள் கெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த கார்ட்டூனை நான் இப்போ அங்கே வரைய போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது என்ன மாதிரி கார்ட்டூன், என்ன கரு அப்படின்றத கண்டுபிடிச்சி நிலையத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் செய்ய வேண்டும். பின்னர் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை அடையும் பொழுது அந்த கார்ட்டூனை நான் முழுமைப்படுத்துவேன். அது நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் நான் வரைஞ்சிருக்க படமும் ஏறக்குறைய இல்லை ஓரளவுக்கு இருந்தாலும் அது சரியாக கண்டுபிடித்த நபர்களுக்கு பரிசு வழங்கப்படும். இப்பொழுது நான் வரைய போகிற கார்ட்டூனை நீங்கள் பார்க்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் அந்த முழுமையான கார்ட்டூனை நீங்கள் பார்க்கலாம். நன்றி அரசு. நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை விரிவாக விவாதிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போன்று பேராசிரியர் பெர்னாடி சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த வாரத்தில் பல பரபரப்பான முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவதாக நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், சின்னசேலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3 மாணவிகள் உயிரிழந்த சம்பவம். அது தற்கொலைன்னு சொல்கிறாங்க, தற்கொலையா இல்லையா அப்படின்ற விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ 3 மாணவிகள் உயிரிழந்த இந்த சம்பவம் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இவங்க எதனால் இறந்தாங்க, இந்த கல்லூரிக்கான அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா, கல்லூரியில் பல முறைகேடுகள் நடக்கிறதுன்னு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படலை, இதெல்லாம் அரசுக்கும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கும் தெரிந்தே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல இந்த மாணவிகள் உயிரிழப்பு குறித்து இதுக்கான முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலையே கவனமாக இருக்காங்க. இருக்கிற அத்தனை ப்ரைவேட் கல்லூரிகளும், அது மருத்துவக் கல்லூரியானாலும் சரி, இன்ஜினியரிங் கல்லூரியானாலும் சரி, இது நடத்துறது பூரா அரசியல்வாதிகள் தான். அதாவது சிபிஐஎம் தவிர இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இல்லைனா அமைச்சராக இருந்தவர்கள், மாஜி அமைச்சர்கள் எல்லாருமே இப்போ இன்றைய தினம் ப்ரொஃபஷனல் கல்லூரியில் நடத்திட்டு கொண்டு வருகிறார்கள். அது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் இருக்காமல் இருக்கலாம்.
ஆனால் ஒரு கரஸ்பாண்டன்ட் போய், அதாவது ஒரு அரசியல்வாதியாக இருக்கிற கரஸ்பாண்டன்ட் போய் ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு ஜீன்ஸ் போட்ட ஒரு குற்றத்துக்காக ஒரு பையனை வந்து இது அடிக்கிறது, இல்லைனா ஒரு இன்ஸ்பெக்ஷன் என்ற பேரில் வந்து மாணவிகள் தங்கும் விடுதிக்கு நைட்டு போய் சோதனை போடுறது, இந்த மாதிரியான எவ்வளவோ நிகழ்வுகள் நம்ம பார்த்து கொண்டு தான் வருகிறோம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வும் வந்து ஊடகம் வழியாக வெளியே வர மாட்டேங்குது. ஏனென்றால் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் இவங்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, அதனால தான் வெளியும் வர மாட்டேங்குது. இது ஒரு ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ன்று தான் சொல்லுவேன். ஏன் சூசைடாக இல்லை கில்லிங்கான நமக்கு இன்னும் தெரியல. சிபிசிஐடி விசாரணையில் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அளவுக்கு போன பிறகாவது நம்மளுடைய அரசு, தமிழக அரசும் சரி, ஏஐசிடியும் சரி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சரி, தன்னுடைய ஒரு பெரிய கண்காணிப்பு குழுவே வைத்து அனைத்து காலேஜுகளிலும் பரிசோதிக்க வேண்டும். அனைத்து மாணவர்களோடும் கலந்துரையாடல் இப்போவே நடத்த வேண்டும். என்றால் இன்னும் சொல்ல முடியாது எவ்வளோ சூசைட்ஸ் நடக்கும், எவ்வளோ டெத்ஸ் நடக்கும், நம்ம இன்னும் சொல்ல முடியாது. இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் என்ற காலேஜில் இப்போ அருகாமையில் தான் பிரச்சனை நடந்தது. அது என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வி எழுகிறது. டிடி இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான், தீனதயாள் இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான் ஒரு தீர்வு என்று வந்தது. அந்த தீர்வை கூட ஏன் இந்த ஒரு கேஸில் கையாளலைங்கிற ஒரு பிரச்சனை கூட எழுகிறது. அன்றைய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் இருந்த பாலகுருசாமி அன்றைய நைட்டே அங்கே போய் டிடி இன்ஜினியரிங் காலேஜுக்கு சென்று அந்த மாணவர்களெல்லாம் அழைத்து வந்து ஒரு வீடியோ கேமராவில் அந்த எல்லா சம்பவங்களையும் பகிர்த்தி அங்கேயே கவுன்சிலிங் பண்ணி அந்த அடுத்த காலேஜுக்கு மாற்றினாங்க. அது ஏன் அந்த நடைமுறை ஏன் இங்கே கையாளவில்லை என்ற ஒரு பிரச்சனை வருது. அந்த டிடி இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் அது பர்மிஷன் கிடைக்காதனால இந்த ஆள் என்ன பண்ணுறான், கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுறான், அந்த ஓனர் என்ன பண்ணுறான், அது வந்து டிடி இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜாக மாற்றுறான். இது எப்படி பர்மிஷன் வந்து இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி என்ஓசி கொடுக்கும்? அது திமுக ஆட்சியானாலும் சரி, அதிமுக ஆட்சியானாலும் சரி, எல்லாத்துக்குமே பர்மிஷன் கொடுத்து தான் இருக்கிறாங்க. இது நிச்சயமாக இது வந்து ஊழல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த என்ஓசிங்கிற பிரச்சனைக்கு நீங்கள் என்ன இது இருக்குது, முறைகள் இருக்கிறது. இந்த முறைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டனவா? எஸ்விஎஸ் காலேஜ் இந்த இதில் வந்து நீங்கள் எப்படி வாட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஹஸ் ஹேப்பன்ட், இது எவ்வளவோ விசாரிக்க வேண்டியிருக்குது. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னா கோர்ட்டுகள் தான் எத்தனை வழக்குகள் இருக்குது. எஸ்விஎஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு மேலே வழக்குகள் இருக்குது, எஸ்விஎஸ் ட்ரஸ்ட்டும் அதுக்கு மேலே வழக்குகள் போடுது. 2012 தெளிவாக சந்துரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு பிரச்சனை, இதில் வந்து நான் வந்து தலையிட முடியாது. இது வந்து ஆயுஷ் என்ன சொல்லுறதோ, அதாவது ஹோமியோபதி கோர்ஸுக்காக இவங்க மனு தாக்கல் செய்கிறார்கள், ரீஇன்ஸ்பெக்ஷனுக்காக கேட்குறாங்க. அதாவது ஆயுஷ் என்ன சொல்லியிருக்குதோ அதை தவிர அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லைன்ற இதில் வந்து அவர் முடிச்சிடுறாரு அந்த கேஸை. மறுபடியும் 2013 போய் சாதமாக ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க, அதாவது ரீஇன்ஸ்பெக்ஷன் தீர்ப்பு வாங்குறாங்க. 2014 மறுபடியும் அது இதே இஷ்யூ வருது, 2015 வருது. அப்போது ஒரு ஜட்ஜ் ஆக்சுவலாக நீங்கள் ஏன் இன்ஸ்பெக்ஷன் போகல, நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகணும், 15 நாள் இன்ஸ்பெக்ஷன் போங்க, இது என்ன ஒரு ஜட்ஜ் சொல்ல வேண்டிய விஷயமா? அதாவது கோர்ட்டு, அதே போல் வைஸ் சான்சலர், 3 வைஸ் சான்சலர் ரெஸ்பான்சிபிள். மயில்வான நடராஜன்லேருந்து அதுக்கு அடுத்த வைஸ் சான்சலர் வந்து இப்போ இருக்கிற வைஸ் சான்சலர், இவங்க 3 பேர் ரெஸ்பான்சிபிள். எத்தனை வாட்டி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் நடத்துனீங்க? இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தீங்க? இது 30/12/2015 கூட ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குது. அதில் வந்து அது சீரியஸ்னஸ் எப்படி தெரியும்னா, அவங்க வந்து கைப்படையாகவே எழுதி அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறார்கள், 31ஆம் தேதி கொடுக்குறார்கள், ரெஜிஸ்ட்ரார் அது வாங்குறாரு, அதுக்கான இனிஷியல் இருக்குது. ஆனால் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் அஃபிலியேஷனுக்கு போகிறக்குள்ளால 18 நாள் காலதாமதம் ஏன் ஆகுது? ஏன்னா அங்கே போடுற சாப்பா வந்து 18th January 2015 போட்டிருக்கான். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் பார்க்க மாட்டார்கள் என்ற பெரிய ஒரு குழப்பமே இருக்குங்க. சார் சொன்னது போல இந்த பிரச்சனையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் இப்போ ஏற்கனவே வேற ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அது போன்ற முறையான இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி இந்த பிரச்சனையில் எழுது. ஆனால் மாணவர்கள், இந்த கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூறும் மற்றொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்பெக்ஷன் வந்தால் கூட அது வந்து நாடகம் போல தான் வந்து நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரே நேரத்தில் ஒரு அறையில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து டாக்டராக கோட்டு போட்டு நிற்க வச்சோம், அதே ஸ்டூடெண்ட்டே வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அந்த குழுவினர் வேறு ஒரு அறைக்கு செல்வதற்கு முன்னாக அவங்களே வந்து பேஷண்ட்டாக இன்னொரு பெட்டில் படுத்துக்கொண்டு வந்து இப்படி தான் வந்து இன்ஸ்பெக்ஷனே வந்து நடக்கும். சில சமயம் வந்து ஹவுஸ் கீப்பிங் மாதிரி பெருக்கிறது மாதிரிலாம் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நடிக்க சொல்லி இதுதான் எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்கிற விதமே அப்படின்னு சொல்லி மாணவர்களே வந்து பகிரங்கமாக பேட்டி அளித்திருந்தனர். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இன்ஸ்பெக்ஷன் இது மாதிரியான பல விஷயங்கள் மூலமாக தான் வந்து முறைகேடுகள் நடக்குதா இல்லையா அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான விஷயங்களே வந்து முறையாக நடக்கலை, நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் நடக்கலை அப்படின்ற போது யாரிடம் சென்று முறையிடுவது, எங்கே தவறு இருக்குது? நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றதே இன்றைக்கி வந்து ஸ்டேஜ் மேனேஜராக தான் இருக்குது. நீங்கள் எல்லா ப்ரைவேட் கல்லூரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் டே அன்னைக்கு அவங்களுக்கு லைப்ரரியில் புக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, அவன் கொண்டு வந்து புக்கை வச்சிடறான்.
லேப் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, அவன் லேபை கொண்டு வச்சிடறான். இந்த மாதிரி இது எல்லாருமே இன்றைக்கி வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வந்து நல்லா நீட்டாக பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன தேவை இன்ஸ்பெக்ஷனுக்கு அதெல்லாம் கொண்டு வரதுக்கு பலவிதமான ஆள்களும் ரெடியாக இருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. இதில் வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் இவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்றத வந்து எல்லா நிறுவனங்களுமே மறந்து விடுகிறார்கள். இன்னொன்று, யார் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனாலும் சரி, முக்கியமான ஒரு ஃபீட்பேக் வரக்கூடியது என்னென்னா, மாணவர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தான் அவர்களுடைய கருத்தை இவர்கள் எடுத்து அதற்கு தகுந்தால் போல் இவங்க வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் தான் இதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியுமே ஒழிய. இந்த சம்பவத்துல மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அமைப்புகளிடம், முதல்வர் தனிப்பிரிவில் ஆரம்பித்து பல அமைப்புகளிடம் நாங்கள் வந்து எல்லார்கிட்டையும் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நமக்கு இப்போ இவ்வளவு இந்த விஷயம் பெரிதானது வந்து இந்த 3 மாணவிகள் உயிரிழந்ததுக்கு அப்புறம் தான். நான் இதுக்கு முன்னாடியே வந்து விஷம் குடிக்கும் போராட்டம் இது மாதிரிலாம் வந்து மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. பல பேரிடம் இந்த புகார்கள் சென்று இருக்கிறது. ஆனால் வந்து இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வெளியவே தெரியாது. அதில் தான் இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்தும் பேரண்ட்ஸ்டேருந்தும் வர்றதுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முறை வந்து மாற வேண்டும். இன்றைக்கி வந்து அரசாங்கம் கொடுக்குற அந்த ஒரு ரிப்போர்ட்டை எடுக்கிறத விட இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறத வந்து இவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், மாணவர்கள் நலனை கருதி மையப்படுத்தி இருக்கிறது தான் இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள். மாணவர்கள்னால் கல்வி நிறுவனம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு உரிய அந்த ஒரு முக்கியத்துவம், அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சீரியஸாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம் வந்து கல்லூரிக்குள்ளேயும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். அவங்கள்ட்டேருந்து வரதை நம்ம சீரியஸாக எடுத்தோம்னா தான் இந்த இஷ்யூஸை வந்து நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்முடைய கல்வி முறையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை? ஸோ கல்வியினுடைய பர்பஸ் என்ன, அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? போத் ப்ரைவேட் ஆகட்டும் இல்லை அரசு கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும். இல்லை, இதில் முக்கியமான பிரச்சனை சார் சொன்ன மாதிரி ஒரு லெவல்லையும் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சீரியஸாக ட்ரீட் பண்ணவே இல்லை. அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மாணவிகள் வந்து குறை கேட்கும் கூட்டத்தில் கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இது எலிவிஷம் சாப்பிட்றாங்க. இந்த அம்மா என்ன ட்ராமா செய்கிறீங்களான்னு ஒரு கேள்வி அங்கே வந்து ஏதோ நகைச்சுவை நடக்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு பிரச்சனையில் கூட ஒரு அதிகாரி கூட இந்த பசங்க கூட நின்னதா தெரியல. அதனால இப்போ நம்ம முக்கியமாக என்ன பண்ணோம்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் இந்த காலேஜுக்கு மட்டும் கிடையாது, இந்த காலேஜுக்கு வேண்டாம், இப்போ அதை சீல் வச்சு அதை வந்து அங்கே அந்த காலேஜே வேண்டான்னு சொல்லி நிறுத்திடணும். பாக்கி இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ்லையும், அத்தனை மெடிக்கல் காலேஜ்லையும், அத்தனை ப்ரொஃபஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும், ஏன் தனியார் காலேஜில் கூட எல்லா காலேஜுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட். அது எக்ஸ்டர்னல் ஆடிட் எங்கிருந்து வரணும்னா, தமிழகத்தில் இருக்கும் ஆசிரியர்கள் வேண்டாம், இந்த பிரச்சனைக்கே வேண்டாம். அதாவது தே கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு, ஏதோ ஒரு ரீதியில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை மாணவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்ததால தான் இப்படி ஒரு சம்பவம் இவங்களுக்கு நேர்ந்திருக்கலாம்னு சொல்லி இப்போ பிற மாணவிகள் வந்து அச்சம் எழுப்பியிருக்காங்க. இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்த போது வந்து நிர்வாகம் வந்து எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆனால் இந்த 3 மாணவிகள் மட்டும் உண்மை பிரச்சனையை மாவட்ட ஆட்சியரிடம் கூறினாங்க, இது கூட வந்து அவங்களுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி பிற மாணவிகள் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட் எப்படி நடத்தணும்னா, வெளிய மாவட்டங்கள் மாநிலங்கள்ல இருந்து இல்லைனா நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கூட ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அமைத்து விட்டு அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பட்டியல் கொடுத்துருங்க, இதெல்லாம் இருக்க வேண்டும். இந்த ஏஐசிடி நார்ம்ஸ் கிடையாது. ஏஐசிடி நார்ம்ஸில் வந்து நீங்கள் 100 நார்ம்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் 60 நார்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நடத்திடலான்ற வழிமுறை இருக்குது. அது வேண்டாம். இதாவது தனியார் வந்து லாப நோக்கத்துக்காக நடத்தும் இந்த கல்லூரிகளில் 100க்கு 100% ஃபெசிலிட்டிஸ் வேணும். நம்பர் 1. நம்பர் 2, 100க்கு 100% இது வேணும், ஃபேக்கல்ட்டி வேணும். அப்புறம் ஒரு செப்பரேட் கிரிவன்ஸ் ரிட்டர்ன்ஸல் மெக்கானிசம் வேணும். இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ் எல்லாவரிடமும் நடத்த வேண்டும். பிஃபோர் அட்மிஷன்ஸ், அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து எவ்வளோ அமைப்புகள் நீங்கள் அணுக முடியுமோ அவ்வளோ அமைப்புகளும் வச்சு நீங்கள் வந்து அணுகணும். அதே மாதிரி இந்த கோர்ட்டு தலையிடுறதை முதலாவதாக நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களில் கோர்ட்டுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கோர்ட்டுக்கு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஏஐசிடியோ அது மாதிரி ஒரு அபெக்ஸ் பாடிக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை விட்டுவிட வேண்டும். இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸை வந்து கோர்ட் நம்ப வேண்டும். அப்போ தொடர்ந்து பார்ப்போம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எந்த வகையில் கிடைக்குது அப்படின்னு. இந்த மாணவர்களை வந்து வேறு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றுவதற்கான உத்தரவு வந்து முதல்வரிடமிருந்து வந்திருக்கிறது. விசாரணை எந்த வகையில் செல்கிறது என்று காத்திருந்து பார்ப்போம். 7வது நாள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.